அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்றார். மருந்தில் நான் தெரிஞ்சுக்கல, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நமக்காக சொல்கிறார். மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன், மந்திரம் எதையும் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இது பேர் மகா மந்திரம்னு பேர். அந்த மந்திரம் நான் அறியேன்னு சொல்கிறார். மதி அறியேன் விதி அறியேன், அறிவும் நான் அறியல, விதியும் அறியல. அறிவை அறிஞ்சிருந்தா விதியை வென்னிருக்கலாம். மதி அறியேன் விதி அறியேன், வாழ்க்கை நிலை அறியேன், எப்படி வாழ்வதுன்னு எனக்கு தெரியல, வாழ்க்கை நிலை அறியேன் அப்படின்ற. தனித்தறியேன், தனியா இல்லை அப்படின்ற. தனித்தறியேன் திருவருளின் செயல் அறியேன். தனியாக இருந்தால் தான், தனித்து அமர்ந்து இருந்தால் தான் திருவருளை உணர முடியும். அதை தனித்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அப்படின்றார். திருவருளுடைய செயல் அறியல அப்படின்னு சொல்றார். அறந்தான் ஒரு சிறிதும் செய்தறியேன் அப்படின்றார். அறம்னா அதான் அந்த பசியாற்றுதல், பிறருக்கு உதவுதல். அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார். அதுபோல் அறஞ்செய்ய விரும்பினவர் அவர் தான். வள்ளுவர் பெருமான் அறஞ்செய்ய விரும்பினார். அதை சொல்றார். அறந்தான் ஒரு சிறிதும் செய்தறியேன், கொஞ்சம் உடனே அறம் பிறருக்கு உதவி பண்ணலை அப்படின்னு சொல்றார். மன அடங்கும் ஓரிடத்தே இருந்தறியேன், மனம் அடங்கும் ஒரு இடத்துல இல்லை நான் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் நமக்காக தான் சொல்றாரு. அவர் மனம் அடங்கிறதுக்கு நிறைய இடத்துல தனித்து இருந்திருக்கிறார். சில நாள் காணாமல் இருந்திருக்கிறார். சில நாள் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திலே மறைஞ்சு இருந்திருக்கிறார். பல நாள் கழித்து வெளியே வந்திருக்கிறார். அவர் நிறைய செஞ்சி மலையில் போய் தனியாக இருந்திருக்கிறார். வேட்டவாளம் போயிட்டு அந்த மலையில் தனியாக இருந்திருக்கிறார். கொல்ல கழனி மேட்டில் தனியாக போய் அமர்ந்திருக்கிறார். ஆற்றுல போய் தனியாக அமர்ந்திருந்திருக்கிறார். அவர் சொல்றார், மனம் அடங்கும் ஓரிடத்தை இருந்தறியேன். நிறைய இடத்துல இருந்து அதான் அறிஞ்சார். ஆண்டவனுடைய அருளை அடைந்தார். பசி வந்தால் பத்தும் பறந்துடும், அதனால்தான் தர்மசாலையை கட்டினேன் அப்படின்னு சொல்றார். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். பசி வந்தால் மனம் இயங்காது, கோபம் அதிகரிக்கும், கொடூரமானது, தேல் கொட்டியது போல் ஒரு உபாதைகள் இருக்கும். ஒரு புலி நம்மை அடித்து சாப்பிடுவது போல் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பசியை உணர முடியாமல் துடிக்கும் குடல். இந்த கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போயிடுமா, கரைஞ்சி அதையும் சாப்பிட்ருமா. நம்ம குடல் சாப்பிட்டுட்டு துடிக்குமா. அதுபோல் அப்போ அன்பு இரக்கம் ஈதல் எதுவுமே இருக்காதான். கொடூரமான ஒரு குணம் இருக்குமா. அறிவு மயங்கி போயிடுமா. உடல் நடுக்கம் உண்டாகுமா. கண் பஞ்சு பூக்குமா. காது அடைஞ்சு போகுமா. காது கும்முன்னு இருக்குமா. கூவிசை பொரியெல்லாம் கும்மென கொட்டிட. அப்படி உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு அன்னபுரம் என்று பெயராம் உடுப்பியில். அப்போ அந்த காலத்திலே அன்னபுரம்னு பேர் வச்சுருக்காங்க. உடுப்பியில் அன்னபுரமும் கொழிக்கிறது. அங்கே அன்னம் எந்த நாளையும் பஞ்சமே கிடையாது. போகிறவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குமா. அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே சாப்பாட்டு பஞ்சம் இருக்காதான். அது சொல்கிறார். உடுப்பியில் அன்னபுரமும் என்று பெயர்
அங்கு அன்னம் கொழிக்கிறது. மத்வாச்சாரியர் வைத்திருந்த, மத்வாச்சாரியார்னு ஒரு பிராமணர் வைத்திருந்த, அவர் ஒரு ஞானி, அவர் வைத்திருந்த அட்சய பாத்திரம் இன்றும் அங்கு வழிபாட்டில் உள்ளது. அங்கே அன்னம் எதுக்கு கொழிக்குது? அன்னம் எதுக்கு அதிகமாக? அங்கே பசியே கிடையாது அங்கே இருக்கிற மக்களுக்கு. 3 வேளை ஆகாரம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நிலங்கள் விளையும், காடு நல்லா செழிக்கும், மழை வளம் இருக்கும், நீர் வளம் நில வளம்லாம் நல்லா இருக்கும். இது ஏன் அப்படின்னா, மத்வாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானி வைத்திருந்த அட்சய பாத்திரம் இன்றும் அங்கே வழிபாட்டில் வச்சிருக்காங்களாம். இன்னைக்கும் வழிபாட்டில் உள்ளது. திருப்பதி பெருமாளுக்கு கனகபிரமம் என்று பேர். உடுப்பில் அன்னம், திருப்பதியில் கனகபிரமம் என்று பெயர். திருப்பதியில் செல்வம் கொழிக்கிறது. ஏன் கேட்டால் அங்கே கனகபிரமம் இருக்கிறது. அதனால் என்ன, பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 110 120 கோயிலுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் அங்கே வரவு தகுந்த வருமானம் தான் இருக்கும். வரவு செலவு கரெக்டாக இருக்கும், கடன் இருக்காது. ஆனால் சிவன் ஆலயமும் நிறையா இருக்குது. ஆனால் வருமானம் உள்ள இந்த தமிழ்நாட்டில், ஆந்திராவில் எல்லா வைணவ கோயில்லையும் திருப்பதி மட்டும் வருமானம் என்ன? பெருமாள்னா எல்லாம் ஒரே பெருமாள் தானே. அந்த பெருமாளுக்கு தனி பவராக இருக்குது? அவர் தனி பெருமாள் அது கிடையாது, ஒரே பெருமாள் தான். தமிழகம் எங்கும், நம்ம இந்தியா முழுவதும் உள்ளது ஒரே பெருமாள் தான். வெளிநாடுலேயும் இருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தான். பெருமாள் ஒன்றாக இருந்தாலும் திருப்பதியில் செல்வம் கொழிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அது கனக பிரம்மம் அப்படின்னு சொல்றார். பண்டரிபுரம் பாண்டுரங்கனுக்கு நாத பிரம்மம், அது ஆந்திராவில் இருக்கு. பண்டரிபுரம் பாண்டுரங்கனுக்கு நாத பிரம்மம் என்று பெயர் சூட்டப்பட்டது. பண்டரிபுரத்தில் நாதம், பாட்டு கொழிக்கிறது. அங்கே பாட்டு தான், பஜனை நல்லா பாடுவாங்க, அருமையாக பஜனை பாடுவாங்க, தெரு தெருவாக பாடுவாங்க. எல்லாம் நல்ல பாடல் தான். அங்கே பாடல் போனால் காது கொடுத்து கேட்கலாம், காது இனிமையாக இருக்கும், மனசு தெளிவடையும். ஆனால் அன்னம் கிடையாது, காசு கிடையாது. அவரும் பெருமாள் தான். உடுப்பில் இருக்கிறவரும் பெருமாள் தான், திருப்பியில் இருக்கிறவரும் பெருமாள் தான், பண்டேரிபுரத்தில் இருக்கிறவரும் பெருமாள் தான். பண்டேரிபுரத்தில் ஒரு முறை அவர் அந்த மூலவராக இருக்கும் பொழுது திரும்பி சவுத்து பக்கம் திரும்பிட்டார். ஏன்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துல அடைக்கலம் பண்ணிச்சு. அடைக்கலமாக இருந்ததுனால, நீ உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ யாருக்கையாவது சொல்லிட்டீன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு வந்தது. அதனால் அந்த பொண்ணு அங்கே அடைக்கலமானதுனால சில நேரம் அவர் திரும்பிட்டாராம். மூலவர் நேராக இருக்கிறவரு அப்படி மேற்கு பக்கம் திரும்பிட்டார். அப்படி திரும்பும்போது ஊர் மக்கள்லாம் சாமி கோபம் அடைஞ்சு விட்டுது சொல்லி எல்லாரும் போய் தீபாரதனை செய்கிறாங்களாம். இந்த பொண்ணு மட்டும் போகலையாம். எல்லாம் தீபாரதனை செஞ்சாங்க. ஏன் இது இன்னும் திரும்பலை, அவருக்கு இன்னும் கோபம் தனியில அப்படின்னு சொல்லிட்டு யார் வராத இருக்கிறாங்களோ அவங்க அவசியம் வரணும்னு 2வது உத்தரவிட்டாராம் அரசன். அதன் பிறகு அந்த பொண்ணு நீங்கள் எல்லாம் போங்க, நான் பெருமாள்கிட்ட தனியாக பேச போகிறேன்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்த உடனே, ஏன் என்னை காட்டி கொடுக்குற, உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சல, திரும்ப எப்படி அப்படின்னு சொல்லிச்சான். டப்புன்னு திரும்பிட்டாரான். அவனா அந்த பொண்ணு தவிர மறைச்சி அரசன் பாராட்டு தெரிவிச்சானான். நீதாம்மா உத்தமன், நீதாம்மா நல்ல பொண்ணு, நேர்மையான பொண்ணு, நீ உள்ள பொண்ணு மூளை ஒரு நேராக திரும்பிட்டாருன்னா என்ன அர்த்தம், உன்கிட்ட மகாசக்தி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா கடவுள் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார். அதனால் பண்டேரிபுரத்தில் பார்த்தா வெறும் பாட்டு தான். பண்டேரிபுரத்தில் பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா அப்படின்னு அந்த பாட்டு தான் போடுவாங்க.
விட்டேலா விட்டேலா பாண்டுரங்க விட்டேலா 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 பண்டரிநாத விட்டேலா 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 பாண்டுரங்க விட்டேலா பண்டிரநாத, அப்படி பண்டரிநாத விட்டேலான்னு இப்படி தான் பாடுவாங்க. அங்கே பசங்க நிறைய பாடுவாங்க. நான் ஒரு அடி தான் பாடுறேன், நிறைய பாடினா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நல்லா அங்கே பாட்டு மட்டும்தான் செழிக்கும். மக்களுக்கு செல்வம்லாம் ஓரளவு அப்படியே அவங்க நார்மலாக இருந்தபடி தான் இருப்பாங்க. செல்வ செழிப்பு இருக்காது. உணவு நார்மலாக தான் இருக்கும். சில ஏழைங்களுக்கு 10 தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை உள்வாங்கி பார்க்கணும். 3 பெருமாளில் உடுப்பி பெருமாளுக்கு அன்னம் அங்கே அட்சய பாத்திரம் இருக்குது. வித்வாச்சாரியார்னு ஒருத்தர் கொடுத்த அட்சய பாத்திரம் இருக்கிறது. ஆனால் கனகபிரம்மம் திருப்பியில் இருக்கிறது. அந்த கனகபிரமத்தால் தான் செல்வம் கொழிக்கிறது. பண்டேரிபுரத்தில் நாதபிரமம் இருக்கிறது. நாதபிரமத்தால் அங்கே பாட்டு தான் சிறப்பாக இருக்கிறது. பசி என்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தில் பற்றி எரிகிற பொழுது அதை அணைப்பவர் தான் கடவுள். வள்ளுவர் சொல்றார். அதை பற்றி எரியுதுப்பா. அன்னை இட்ட தீ அடி வயிற்றில், இன்று இட்ட தீ மூள வேண்டுமே, அன்று இட்ட தீ தென்னிலங்கையில் அப்படின்னார் பட்டினத்தார். நாம் பிறந்த உடனே அந்த தீயை அணைச்சவங்க அன்னை தான், தாய். அதான் அவர் சொன்னார். அன்னை இட்ட தீ அடி வயிற்றினில், அன்று இட்ட தீ தென்னிலங்கையில், என்ன இன்று இட்ட தீ மூட வேண்டுமே அப்படின்னார். வாழை மரத்தை கொண்டாந்து கொடுத்து சோதனை பண்ணாங்க ஞானிகளை. இந்த வாழை மரம் எரிஞ்சுது இதை சொன்ன உடனே. அப்போ இந்த பசி என்ற நெருப்பை அணைப்பவரே கடவுள். அவர் கடவுள். கடவுள் தான் கடவுள். பசி யார் அணைக்கிறாரோ அவர் தான் கடவுள். பசி என்ற விஷக்காற்றை, பசி என்ற புலியை, பசியினால் குடும்ப தலைவர், நம்ம குடும்ப தலைவர் யார் தெரியுமா? உயிர் தான். உயிர் தான் குடும்ப தலைவர், நாம் தலைவர் இல்லை. குடும்ப தலைவர் ஜீவாலயம் அழியும். இந்த குடும்ப தலைவருடைய ஜீவன் இருக்கிறார உடம்புல, அந்த ஆலயம் அழிஞ்சு போகும். பசியால் ஒரு ஆலயமே அழிஞ்சு போகும். இங்கே தீப்பற்றி எரியும், புலி உயிரை கொள்ளும், பாம்பு விஷம் போல் மயங்கி விழுவார், அரவம் விஷம் போல் மயங்கி விழுவார் அப்படின்னு சொல்றார். உணவு கொடுத்து அந்த விஷத்தை காப்பவரே கடவுள். அவர் தான் உண்மையான கடவுள். வேறு கடவுள் இல்லை. வேற கடவுளே இல்லைப்பா. அந்த உயிரை காப்பாற்றுறாரு, அவர் தான் கடவுள் அப்படின்றார். இந்த பசி பற்றி அவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்கம் எழுதியிருக்கார். நான் எழுதுறது 2 பக்கம் தான் எழுதியிருக்கார். ஏன்னா எல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அது என்ன இவ்வளோ சொல்கிறாரு, எதை புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் அவர் 50 பக்கம் எழுதியிருக்கார். 2-3 பத்தி எழுதியிருக்கார். அதனால் அதை பூராவும் சொல்ல முடியாது. சொல்லலாம், அது எதுக்கும் ஒரு வேறு கருத்து கொடுக்குறாரு. இது அனைவரும் கேட்கறதுக்கு புரியாது. அதனால் திட்டமாக 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். அப்படி நடமாடும் கடவுளுக்கு படையில் இடக்கூடியவரே கடவுள் அப்படின்றார். நடமாடுங்க. இந்த நாம் நடக்கிறோம் இல்லை, எல்லா ஜீவனும் நடக்குது. அதாவது மனிதனுக்கு மட்டும் இல்லை. இப்போ மழை நாள் பறவைங்களுக்கு தீனி கிடைக்கல, அதுக்கு ஏதாவது நெல் அரிசி அப்படிலாம் கூட வைக்கலாம். இப்போ குரங்குகளுக்கு தீனி கிடைக்கல, அதுக்கு எதாவது வைக்கலாம். ஏன்னா அது ஓடி ஆடி தீனி எடுக்காத நேரத்தில் நம்ம உதவி செய்யலாம். மற்ற நேரங்களில் அது வேலையை அது செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது எல்லா உயிர்களுக்கும் பசியாற்றுவது மிக மிக சிறந்தவர். அவரே கடவுளாவார் அப்படின்றார். கார் இருள் அப்படின்னா அமாவாசை இருள். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப இருளாக இருக்கும். காரில் மூழ்கி கிடந்த மக்களை, அந்த இருளில் மூழ்கி கிடந்த மக்களை அவர்கள் நல்லறிவு என்னும் ஞான ஜோதியை ஏற்றி வைக்க ஓர் மகன் பிறந்தார். பாருங்க, இருட்டில் கிடக்கிறாங்களாம். காரிருள், அமாவாசை இருள். அந்த இருளில் கிடக்கிறவங்கள அவங்களுடைய நல்லறிவு என்னும் ஞான ஜோதியை சிற்சபையிலே ஏற்றி வைக்க ஓர் ஆண்மகன் பிறந்தார். 5/10/1823 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில்
சின்னம்மை ராமையா பெற்றெடுத்த 5வது பிள்ளை. ஒயிட்டாக சொல்றாரு. என்ன கேட்டால் எல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது, இது தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் அதில் ஷார்ட்டாக சொல்லிடுச்சு. அவருடைய பெயர் தான் ஆரம்ப பெயர், பெற்றோர்கிட்ட பெயர் ராமலிங்கம், சிறப்பு பெயர் திரு அருட்பிரகாச வள்ளலார். அவர் இந்த மக்களை திருத்துவதற்கே வருவிக்க உற்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மனிதர் அனைவரையும் ஜகத்தே திருத்த சன்மார்க்கம் வருவிக்கு அவங்கள சன்மார்க்கத்தை கொண்டு வந்து திருத்தி நல்வழி அடையவே நான் வருவிக்க உற்றேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு, பசி கிடைக்காது, பசியில் ரொம்ப வாடுறாங்களே, அன்னைக்கு யாரும் ஆகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க நினைப்பாங்களாம், முற்பிறவியில் யாராவது என்னை பசி என்று வந்து கேட்டபோது நான் அவர்களுக்கு அன்னம் அளிக்கவில்லையோ, அவர் பசியோடு வேறு ஒரு இடத்துக்கு சென்றாரோ அப்படின்னு அவங்க மனம் நினைக்குமா. போன பிறவில யாருக்கும் நான் ஒரு பசி ஆத்துலையோ, இந்த பிறவில எனக்கு சோறு கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்களாம். அதான் ஏழைகளாய் மாணிகளாய் அப்படின்னு சொல்லுவார். வீடுதோறு இறந்தும் பசியரா வெற்றியை கண்டுள்ளம் துடித்தேன் அப்படின்றார். வீடு விட போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அவங்க மனம் இந்த மாதிரி நாடுமா. போன பிறப்பில் நான் யாருக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல, நான் கருமையாக இருந்திருக்கிறேன், அதான் இந்த பிறவில எனக்கு இன்னைக்கு ஆகாரம் இல்லாத பசி கொடுமை தாங்கவில்லைன்னு நினைப்பாங்களாம். அதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தேன், வீடுதோர் இறந்தும் பசியரா வெற்றியை கண்டுள்ளம் துடித்தேன், ஈடின் மாணிகளா ஏழைகளா திரிவு கண்டு உள்ளம் துடித்தேன் அப்படின்றார். அந்த தர்மசாலையை துவக்குவதற்கு இனமாக இடம் கொடுத்த புண்ணியவான்கள் அவருடைய பெயர் பார்த்துங்க. இதான் தர்மசாலையில் இடம் கொடுத்த புண்ணியவான்கள். இதில் 38 பேர் இருக்காங்க. இனமாக இடம் கொடுத்தவர்கள். தர்மசாலை அமைப்பதற்கும் ஞானசபை கட்டுவதற்கும் இனமாக எப்பேற்பட்ட ஒரு குடைவள்ளல் குணம் உள்ளவர்கள். அதில் பாருங்க, அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் இருக்காங்க. அதில் இதில் ஏற்றம் தாழ்வு கிடையாது. பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றம் தாழ்வு கிடையாது, அனைவருமே இருக்காங்க. 38 பேர் இருக்காங்க. அதே போல் அதை கட்டுவதற்கு பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஞானசபையை கட்டுவதற்கு அன்பளிப்பு கொடுத்தவங்க சிதம்பரம், கூடலூர், கடலூரே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. கடலூர் 20 பேர் இருக்காங்க. புதுவையிலே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. திருப்பாப்புலியூர், திருமயிலை அப்படின்றது அது என்ன மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன், திருமயிலை, திருக்கோயிலூர், அரசூர், ஆலப்பாக்கம், கடலூர், புதுப்பாளையம், அதுவும் கடலூர் தான். மேற்படி கடலூர், புதுவை, நெல்லிக்குப்பத்தில் நிறைய நாள் அங்கே தங்கி இருந்திருக்காரு சக்கரை ஆலையில். அது ஒரு கடிதத்தில் வருது. நெல்லிக்குப்பத்தில் நிறைய அவர் தங்கியிருக்கிறார். நெல்லிக்குப்பம், சிதம்பரம், கல்பட்டு ராமலிங்கம் இருக்காரு, அவரும் கொடுத்துருக்காரு. தர்மசாலை சண்முகம் பிள்ளை பாருங்க, நிறையா இதுக்கு அன்பளிப்பு கொடுத்தவங்க கல்பட்டு ஐயாவும் கொடுத்துருக்காரு. இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது, இதில் வந்தது கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இப்படி அந்த காலத்திலே இவ்வளோ பேர் இறங்கி வந்து அடுத்த பிறவிக்கும் நன்மை தேடக்கூடியவர்கள், அவருடைய சங்கதிகளுக்கு நன்மை தேடக்கூடியவர்கள். அதனால்தான் இன்னைக்கு வடலூரில் வெளிநாட்டு மக்கள்லாம் திரைக்கடல் கடந்து போய் தன்னுடைய உழைச்சி தான் குடும்பத்தையும் பார்க்குறாங்க, தர்மசாலைக்கும் உதவி செய்கிறாங்க. அது பெரிய விஷயந்தான். திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடியும் பிறருக்கு உதவுறாங்க. அதுபோல் அவர் என்ன சொல்கிறாரு, மூலிகையில் ரொம்ப சிறந்தவர், வைத்தியத்தில் மிக மிக சிறந்தவர், ரசவாதமோ எல்லாமே அவருக்கு கைவந்த கலை. அப்போ என்ன சொல்கிறாரு, ஓரிதழ்
அஸ்வகந்தி பொடி இதை தனித்தனியாக ஒரு வெறுகடி அளவு காலமாலை பசும்பாலில் சாப்பிடவும் அப்படின்றார். இந்த அஸ்வகந்தின்றது நரம்பு தளர்ச்சி, மன உளைச்சல், ஐபிபி, உயர் பிபி இதெல்லாம் சரியாகும். இன்னும் நிறைய சொல்கிறாங்க, அஸ்வகந்தியில் நிறைய சொல்கிறாங்க. அதே போல் ஓரிதழ் தாமரை அப்படின்னா அது ஒரு மிக சிறந்த மருந்து. அது வெட்டைச்சூடு, சூட்டை வந்து மெயினாக தணிச்சிடும். அப்படியே வெட்டைச்சூடு, உடம்புல இருக்க கிணச்சூடு எல்லா சூடும் சரியாயிடும். உடம்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கும். அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறார். பெண்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் இதுவே நல்ல மருந்து அப்படின்ற. அஸ்வகந்தி வந்து நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும், மனம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும். இந்த ஐபிபி லோ பிபிலாம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க இதை அவசியம் சாப்பிடலாம்னு சொல்கிறார். இது சுக்கில வளர்ச்சி, அணு வளர்ச்சி உண்டாகும், போதுமான போஷாப் உண்டாகும். போஷாப்னா சத்து உண்டாகும் அப்படின்றார். அதனால் நீங்கள் இதை பின்பற்றி, இது ரொம்ப எளிமையான மருந்து. அஸ்வகந்தி சூரணம் அப்படின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க, மருந்து கடையில். ஒரு தாமரை கொடுனா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஈஸியான மருந்து தான் இது. ரெண்டே மருந்து சொல்கிறார். ரெண்டு மருந்து நீங்கள் காலையில் இது ஒரு மருந்து, சாயந்தரம் ஒரு மருந்து கூட சாப்பிட்லாம். இல்லை காலையில் இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சாயந்தரம் அதே போல் பெருக்கடி அளவு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரெண்டையும் கூட சேர்த்து சாப்பிட்லாம் 2 வேளைக்கு. ஆனால் பசும்பாலில் சாப்பிட்ணும், அது பூண்டு போட்டு பசும்பால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நீங்கள் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.